கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற நல் வார்த்தை, நமக்கு தந்திருக்கிற நல் வார்த்தை நீதி. நீதி, ரைட்டியஸ்னஸ், ரைட்டியஸ்னஸ். ஆமென். இதோ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்றும், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்றும் சொல்லுகிற தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோன், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று சொல்லுகிறான். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று சொல்லுகிறான். ஆம், எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் நீதி என்பது தார்மீக நேர்மை. எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் நீதி என்பது தார்மீக நேர்மை, நல்லொழுக்கம், சரியான நடக்கை, நீதியின்படி செயல்படுவதாகும். ஆமென், ஆமென். எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் நீதி அவசியமாயிருக்கிறது. Righteousness is must in every man's life. ஆமென். எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் நீதி என்பது தார்மீக நேர்மை, நல்லொழுக்கம், சரியான நடக்கை மற்றும் நீதியின்படி செயல்படுவதாகும். இதோ நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரும் கூட நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆம், இன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிற இந்த நல்வார்த்தை, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்குமே இகழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி ஜனத்தை உயர்த்துமாம், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்கிற இந்த நல் வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நம்முன் வைக்கிறார். ஆமென். இதோ வேதாகமத்திலே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் மொர்தகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் தன் யூத ஜனத்துக்காக போராடி வெற்றி கொண்டான். ஆம், அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் அகாஸ்வேரு ராஜா தன்னிடத்தில் இருந்த ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தான். அவனிடத்திலிருந்த சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆம், ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று
ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் மொர்தகாய் என்னும் பேருள்ள யூதன் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இது நிமித்தம் அந்த ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய், இதோ அவன் வஞ்சனையாய் ஒரே நாளிலே சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் என்று சகல யூதரையும் அழித்து கொன்று போட, சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்க, அவர்களை கொள்ளையிட தீர்மானித்து அதற்கான காரியங்களை செய்ய தொடங்கினான். ஆனால் யூத ஜனம் காக்கப்படும்படிக்கு, யூத ஜனம் காப்பாற்றப்படும்படிக்கு இந்த மொர்தகாய் என்னும் யூதனுடைய நீதியான செயல் அமைந்திருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. யூத ஜனம் காக்கப்படும்படிக்கு, யூத ஜனம் காப்பாற்றப்படும்படிக்கு இந்த மொர்தகாயினுடைய நீதியான செயல், அந்த யூதனுடைய செயல் அமைந்திருந்தது. ஆம், ஆம். அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே மொர்தகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்களாம். இந்த காரியம் மொர்தகாய்க்கு தெரிய வந்தபோது, அவன் அதை அகாஸ்வேரு ராஜாவுக்கு தெரிய பண்ணும்படி காரியங்களை செய்து முடித்தான். இதோ அந்த காரியம் ராஜாவால் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இந்த இந்த நீதியான நற்காரியம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் இந்த மொர்தகாய் என்கிற அந்த யூதனுடைய நீதியான காரியம் ஆமான் என்கிற ஆகியோன், ஆமான் என்கிற ஆகியோன் முழு யூத ஜனங்களை அழிக்க முற்படும் போது அவனுடைய துர் ஆலோசனை நிறைவேறாமல் போனது. இதோ அந்த ஆகானும் தான் மொர்தகாய்க்கென்று ஏற்படுத்தின தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்கிற அந்த வார்த்தை நிறைவேறினது. யூதனாகிய மொர்தகாய் யூத ஜனத்துக்காக நன்மை செய்தான். மேன்மை உண்டானது, மேன்மை உண்டானது. நீதி ஜனத்தை உயர்த்தினது. ஆனால் இந்த ஆமான் நன்மை செய்யாதே போனான். நன்மை செய்யாதே போனான். தீவினையை எத்தனம் பண்ணினான், தீவினையை எத்தனம் பண்ணினான். தீய நோக்கம் பாவம் என்று அறிந்திருந்தும் தீவினையை எத்தனம் பண்ணினான். முழு யூத ஜனத்தையும் அழிக்க அவன் வகை தேடினான். சில காரியங்களை அவன் செய்ய முற்பட்டான். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்கிற அந்த வார்த்தையின்படியே அந்த ஆகான் மொர்தகாய்க்கென்று ஏற்படுத்தின தூக்கு மரத்திலே அவனையே தொங்கும்படிக்கு வகை தேடிக்கொண்டான். அவனே தொங்கும்படிக்கு வகை தேடிக்கொண்டான். ஆம், ஆம். இன்று நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிற இந்த நல் வார்த்தை, நீதி ஜனத்தை உயர்த்தும் என்ற இந்த நல் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமே ஆனால்
நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறமே வேண்டுமேயானால் கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறபடியே நீதியாய் நடக்க வேண்டும், செம்மையானவைகளை பேச வேண்டும், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும், பரிதானங்களை வாங்காதிருக்க வேண்டும், நம்முடைய கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு நாம் நம்முடைய செவிகளை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு நாம் நம்முடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். ஹalleluya, மூடிக்கொள்ள வேண்டும், மூடிக்கொள்ள வேண்டும். Praise the Lord. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த யூதனாகிய மொர்தெகாயை போல நம்முடைய ஜனத்துக்காக நீதியாய் நடந்து காட்ட வேண்டும். நம்முடைய ஜனத்தின் நீதியான காரியங்களை ஆராய்ந்து தேடி வைராக்கியமாய் அக்காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆம், நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்க்க வேண்டும். Praise God. கர்த்தர் சொல்லுகிறபடி ஏசாயா 33:15 கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் நீதியாய் நடக்கிறோமா? Praise the Lord. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அவருடைய நீதிமான்களாய், கர்த்தருடைய நீதிமான்களாய் வாழ்ந்து அவருடைய நாமத்துக்கே நாம் மகிமையை சேர்க்க வேண்டும். இதோ இதோ கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவனுடைய நீதி அவனுடைய ஜனத்தை உயர்த்தும். ஆமென். உயர்த்தும். ஆமென். ஆமென். Praise the Lord. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த நல் வார்த்தையின்படியே நம்முடைய நீதி நம்மை உயர்த்தும்படிக்கு, நம்முடைய நீதி நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஜனத்தை உயர்த்தும்படிக்கு, ஹalleluya, ஹalleluya, நம்முடைய நீதி நம்மை உயர்த்தும்படிக்கு, நம்முடைய நீதி நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தின் ஜனத்தையும் உயர்த்தும்படிக்கு நீதியாய் நடப்போம், செம்மையானவைகளை பேசுவோம், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து விடுவோம், பரிதானங்களை வாங்காதபடிக்கு நாம் நம்முடைய கைகளை உதறி போடுவோம், ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு நாம் நம்முடைய செவியை அடைத்துக் கொள்வோம், பொல்லாப்பானதை காணாதபடிக்கு நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். நீதி ஜனத்தை உயர்த்தும். இதோ நாம் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவோம். கன்மலையின் அரண்கள் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாகும். நம்முடைய அப்பம் நமக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தண்ணீர் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.